நேற்று ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க மிக பரவலாக பேசப்பட்டது. வடநாடு முழுக்க இந்த செய்தி ரொம்பவே பரவிருச்சின்னு சொல்லலாம். அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்துக்கிட்டு இருந்த சிப்ரா பதக் என்கிற 38 வயது பெண்மணி பரமக்குடி பக்கமாக வந்ததும் சிவ பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேயே தங்கி சிவராத்திரியை கொண்டாடிட்டு மறுநாள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பரமக்குடியில் இருக்கிற ஒரு லாட்ஜில் ரூமை போட்டு அங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்களோட தங்கி இருக்கு அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சரி நம்ம தான் சிவ பூஜையை முடிச்சிட்டோமே, நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கு. அங்கே இருந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்துட்டு இப்படியே போனால் எப்படி, நீங்கள் வந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணுமே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, என்னை வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அதெல்லாம் பத்தாது, வெறும் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து போட்டால் போதாது, வேறு மாதிரி ஏதாவது யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்படியெல்லாம் யோசிக்க தெரியல, நான் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வரேன், உங்கள் அளவுக்கெல்லாம் அறிவில்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. இந்த பிஜேபிக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழக்கமாக நாங்கள் எப்பவும் கையாளுற ஒரு யுக்தி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அம்மாவும் சரி செய்யுங்க, தமிழ்நாட்டுக்காரங்களாச்சே, ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்வாங்க அப்படின்னு அந்த அம்மா எதிர்பார்த்துருக்கு. இந்த சங்கி பயலவை என்ன பண்ணிட்டானுவ, அந்த அம்மா அந்த ஏசி கார் கண்ணாடியை உடச்சிட்டு அந்த அம்மா தலையில் குத்திருந்த ஏற்பின்னை பிடுங்கி அந்த அம்மாவோட கையை கிழிச்சு விட்டுட்டு அதில் ஒரு பெரிய கட்டாக சுற்றி விட்டுட்டு கார் கண்ணாடி உடச்சி என்னை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி போலீஸில் புகார் கொடுன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த யோசனையை கேட்ட அந்த அம்மாவும் அதே மாதிரி போலீஸுக்கு கூப்பிட்ருக்கு. நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணோம், வழக்கமாக விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்கு. அவங்களுக்கும் தெரியுமே, பிஜேபிக்காரன் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான்னா அது எப்படியாப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. அதே மாதிரி விசாரிக்கிறாங்க. கடைசியாக இன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நடந்தது அத்தனையும் நாடகம், பிஜேபிக்காரனா இதை தான் செய்வான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்ருக்காங்க இந்த சங்கி பயிலவை. அந்த அம்மா பாட்டுக்கு ஏசி காரில் நடைபயணம் வந்துச்சு, அப்படியே வந்துட்டு அப்படியே போயிருக்கோம். உனக்கு நான் விளம்பரம் தேடித்தரேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா பேரில் இப்போ வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா இனி வழக்குக்கு நடந்துக்கிட்டு இருக்கணும். இந்த சங்கிங்க திருந்தவே மாட்டாங்களா, வாய்ப்பே இல்லையா